நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் ஆட்டோமேஷன், ஜிமெயில் ஏஐ ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒர்க் ஃப்ளோஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோவை பற்றி தான். ஸோ, இந்த முன்னாடி நம்ம பார்த்த ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், இல்லை ஏஐ ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு கூட அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ, ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெயிலை கொடுத்துருப்பீங்க. அந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த மெயிலை வந்து ஒரு 10 பேர்த்துக்கு அனுப்பிச்சிருவோம். அடுத்து ஏஐ ஆட்டோமேஷன் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துருப்பீங்க. அந்த டாப்பிக்கு ஒருத்தங்களோட பர்சனாலிட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக பர்சனலைஸ்டாக ஒரு 10 மெயில் அனுப்பிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 2 வீடியோஸ். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதே ஒர்க்கை தான் வந்துட்டு பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து நம்ம இந்த ஏஜென்ட்டு கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த ஏஜென்ட்டை வந்து ஆட்டோமேஷன்லேருந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இமேஜின் ஒருத்தங்களை வந்து ஹையர் பண்ணி இந்த 10 மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேலை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நீங்கள் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்கலாமோ அந்த கொஷின்ஸை வந்து இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுவே ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ வந்து எனக்கு ஷீட்ஸில் வந்துட்டு எத்தனை பேர்த்துக்கு நீ மெயில் அனுப்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். எத்தனை பேர்த்துக்கு அனுப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அது பண்ணும். இல்லாட்டி வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பிச்சிரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் அதால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஏஜென்ட், ஆக்சுவலாக ஒரு எம்ப்ளாயி மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேட் ட்ரிகர். ஸோ இதுதான் வந்து நம்ம சேட் விண்டோ இருக்கும். இந்த சேட் விண்டோவில் தான் வந்து நம்ம இதுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம் இந்த ஏஜென்ட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமினி மாடல் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நம்ம ஓப்பன்ஏஐ சேட் மாடல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி மாடலெல்லாம் வந்துட்டு டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. டூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்டு கூட வந்து 2 டூல்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த 2 டூல்ஸை வந்து ஜெமினினால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன்ஏஐக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமிலராக வந்துட்டு க்ரெடென்ஷியல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வந்துட்டு லிங்க்ஸ் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு டேஷ்போர்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி டிஃபால்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு டேஷ்போர்டுக்கு வந்துட்டு நீங்கள் க்ரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் க்ரியேட் சர்வீஸ் சீக்ரெட் கீ அப்படின்னு நம்ம கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கீ வந்துடும். இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் க்ரெடென்ஷியல்ஸில் வந்து நான் இதை கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த ஏபிஐ கீ இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட கீயை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜிபிடி மாடல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நாங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோட ஓப்பன்ஏஐ அக்கௌண்ட்டில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுது. என்னென்ன மாடல்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணலாம் வந்துட்டு அதோட டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா GPT-4o மினி அந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மாடல்ஸ் ஓப்பன்ஏஐ கொடுக்குறதுல. இது வந்து டூல் சப்போர்ட் பண்ணும். நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் பஃபர் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த சிம்பிள் பஃபர் மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு நீங்கள் இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை மெசேஜுக்கு வந்துட்டு இட் ஷுட் ரிமெம்பர். அதாவது 5 நீங்கள் கொடுத்துருக்கேன் என்ன மீனிங்னா, கடைசி 5 மெசேஜஸ் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ரஃப் மீனிங். அடுத்து நம்ம ஏஐ ஏஜென்ட்டோட என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டூல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிமெயில், இன்னொன்று வந்து ஷீட்ஸு. ஸோ ஒன்று நம்ம செக் பண்ணலாம். ஜிமெயில் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட எபிலிட்டி வந்து ஒரு டிராஃப்டை க்ரியேட் பண்ணும். ஆப்ரேஷன் கிரியேட் ரிசோர்ஸ் டிராஃப்ட். இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களால் ஒரு டிராஃப்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நோடோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம வந்து இது ஏஐ ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளோட இந்த ஓப்பன்ஏஐ மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து சப்ஜெக்ட்டுக்கு கண்டுபிடிச்சிரும், அதாவது மெசேஜ் பாடியும் எடுத்துரும், அதுக்கப்புறம் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதை எடுத்து மொத்தமாக ஃபில் பண்ணி நம்மளுக்கு வந்து டிராஃப்டில் வந்து ஒரு மெயில் எடுத்து போட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதே மெயிலை வந்து நீங்கள் சென்டுக்கு மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசோர்ஸ் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷனில் வந்துட்டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா மெயிலையும் சென்ட் பண்ணிடும். ஸோ அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து டிராஃப்டில் வந்து நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன்.
அடுத்து கூகுள் ஷீட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கெட் மெனி ரோஸ் அப்படிங்கிற அந்த ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் நோடை இங்கே நம்ம டூலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஷீட்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததே தான். மெயில் ஐடி, நேமு, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி, இந்த மூணும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஷீட்ஸை தான் நான் வந்து இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோடை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மாடலு, மெமரி, டூல்ஸு, இதுதான் வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏஐ ஏஜென்ட்டுக்கு இது இல்லாமல் ஒரு என்ன ஒரு பேராமீட்டர் நீங்கள் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெசேஜ். அதாவது இது ஒரு ஏஐ ஏஜென்ட் நோட், ஆனால் ஏஜென்ட்டுக்கு வந்து என்ன கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கிட்டே சொல்லணும்ல. இப்போ நீங்கள் ஒருத்தரை வந்துட்டு உங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு ஜாப் டெஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து இந்த வேலை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து நீங்கள் இங்கே சொல்ல போகிறீங்க. என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஒரு ஏஐ இமெயில் அசிஸ்டண்ட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து மெயில் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். உங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் வந்து யூசர் கேட்குறாங்களோ அப்போ வந்து நீங்கள் ஷீட்ஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி நம்ம வந்து அந்த மெயிலுக்கு வந்து அவங்க சொல்கிற சப்ஜெக்டில் ஒரு மெயில் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. அவங்க ஒருத்தரோட பர்சனாலிட்டியை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மெயில் எழுதணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இதுக்கிட்ட சொல்லியிருக்கேன். சும்மா நான் சாம்பிள் அவுட்புட் ஃபார்மேட் இதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து ஃபோர்ஜ்மெண்ட் ஏஐ நான் கொடுத்துருக்கனால ஃபோர்ஜ்மெண்ட் ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து சைன் பண்ணோம். நேம் இங்கே கொடுத்துருக்கனால நேம் வந்து எழுதும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராம்ப்டிங்கில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே வந்துட்டு இது வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங்ஸு. ஸோ இந்த 4 திங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டு, மாடலு, மெமரி, டூல்ஸு, இது 4 தான் வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது போக நம்ம சேட் இப்போ ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்க இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ஹாய் அப்படின்னு சொல்ல அனுப்புறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கேருந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு போகுது. ஏஜென்ட் வந்துட்டு பஃபர் மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து வந்துட்டு எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சீக்வன்ஷியலாக காமிச்சிச்சு பார்த்தீங்களா. அதுதான் என்னோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ என்ன சொல்லியிருக்கு, ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே, இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் டிராஃப்டிங் மெயில் ஆர் எனி கொஸ்டின்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு லெட் மீ நோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் என்ன அதுக்கிட்ட கேட்க போகிறேன்னா, எத்தனை மெயில் ஐடி நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஹவு மெனி மெயில் ஐடிஸ் டு வி ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பிளைனாகவே கேட்குறேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஷீட்ஸை ரீட் பண்ணுது இங்கே நம்ம ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஷீட்ஸை ரீட் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி 10 யூனிக் மெயில்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ எண்ணி பார்த்தோம்னாலும் இருக்கும். ஸோ 10 யூனிக் மெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த ஏஜென்ட் சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கிட்ட என்ன சொல்லலாம்னா, சென்ட் மீ மெயில் டு ஆல் ஆஃப் தெம் ஆன் தி சப்ஜெக்ட் ஆஃப் டிஜிட்டல் டீக்ளட்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். டிஜிட்டல் டீக்ளட்டர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் தான் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பிச்சிருப்போம். ஸோ இப்படி வந்து நான் இதுக்கிட்ட இன்புட் கொடுக்குறேன். இது வந்து என்ன பண்ணணும்னா, ஷீட்ஸ் வந்து ரீட் பண்ணி ஜிமெயிலோட அக்சஸ் பண்ணி 10 மெயிலும் டிராஃப்டில் தூக்கி போடணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து நம்ம ஷீட்ஸ் வந்து ரீட் பண்ணிடுச்சு. ஓப்பனை வந்து ஏதோ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த 10 என்ட்ரிஸையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 10 தடவை ஜிமெயில் டூவில் வந்து கால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்மளுக்கு அந்த 10 என்ட்ரியும் எடுத்து 10 பேர்த்துக்கும் வந்து ஜிமெயிலில் டிராஃப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் மீனிங். இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, த இமெயில்ஸ் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டிராஃப்டட் டு ஆல் தி ரெசிபியன்ட்ஸ் வித் த சப்ஜெக்ட் டிஜிட்டல் டீக்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் என்னென்ன மெயில் கண்டென்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அடுத்து நம்ம டிராஃப்ட்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட டிராஃப்ட்ஸு. இதை நான் செக் பண்ணி பார்த்தேன்னா ஓகே, நம்மளுக்கு 10 டிராஃப்ட்ஸு க்ரியேட் ஆயிடுச்சு. 10 டிராஃப்ட்ஸில் நம்ம ஒன்று செக் பண்ணி பார்த்தோம்னா வந்துட்டு ஹாய் ஃபோர்ஜ்மெண்ட் ஏஐ. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்டடாக இருக்குது. நம்மளுக்கு டூவும் இருக்குது, நேமும் இருக்குது, ஏன்னா ஃபோர்ஜ்மெண்ட் ஏஐ வந்து சைனும் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராக்டிவாக அதுக்கிட்ட பேசி எனக்கு இதை பண்ணு, எனக்கு அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோல் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோவில் forgementOutlook.com இருக்குது. ஸோ இவனுக்கு மட்டும் எனக்கு மெயில் அனுப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஸ்பெசிஃபிக்காக வந்து இதனால் பண்ண முடியும். ப்ரீவியஸ் ஆட்டோமேஷன் ஃப்ளோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட யூஸ் கேஸுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ராக்டிவாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணணும்,
இல்லை வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே நான் வந்து ஜிமெயில் ஷீட்ஸ் லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து அவுட்லுக் லிங்க் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டூல்ஸை லிங்க் பண்ணி நீங்கள் இன்ட்ராக்டிவாக உங்களோட ஒர்க்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நாங்கள் ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய லைனப்பில் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை டவுட்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டிஎம் கூட பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.